என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? 4-5 நாளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கேனே. வாக்கிங் போலான்னு போனேன். அங்க போய் பார்த்தா கோபி பாக்யாவோட வாக்கிங் வந்திருக்காரு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? மாப்பிள்ளை பாக்யா கூட வாக்கிங் போயிட்டு இருக்காரா? இந்த மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்றாரு? அவளோட வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தவரு இப்ப திடீர்னு என்னாச்சு? ஏன் அவ பின்னாடி போறாரு? அவர் எப்பவுமே அப்படிதாம்மா. அவருக்கு எப்பவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சைதான். ஆனா பாக்யாவை நினைச்சாதான் ஷாக்கிங்கா இருக்கு. என்கிட்ட பேசும்போதெல்லாம் அப்படி பேசினாங்க. நீங்க கவலையே படாதீங்க, அவரை உங்க வீட்டுக்கு அனுப்புறது என்னோட பொறுப்பு. நான் இப்போ உங்க பக்கம் தானே டயலாக் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்க நடந்துக்கிறத பார்த்தா வேற மாதிரி இருக்கு. போய் நீ அவளை நம்பன பாத்தியா? அவ ஏண்டி உனக்கு சப்போர்ட் பண்ணணும்? உன்னை பத்தி அவ எதுக்கு யோசிக்கணும்? அவளே ஒரு காரியக்காரி. அவ பிள்ளைங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் அவ யோசிப்பா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவ வாக்கிங் தானே போயிருக்கா. நான் போய் அங்க வச்சு அவளை நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வரேன். அம்மா வேண்டாம், நம்ம யாரையும் எதுவும் கேட்க வேண்டாம், ஒதுங்கி இருக்கலாம். நீ எதுக்கு ஒதுங்கணும்? என்னால மேல அசிங்கப்பட முடியாதுமா. அவருக்கு எதிரிலேயே உட்காந்துட்டு அவர் குடும்பத்தோட பண்ற அட்டகாசத்தை எல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? நம்ம வீட காலி பண்ணிட்டு போயிடலாம். பைத்தியமாடி நீ? யாராவது மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்துவாங்களா? நாமெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருக்கலாம். இல்லம்மா போதும், நம்ம போயிடலாம். இங்க இருந்து அவமானப்படுறதுக்கு எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கலாம். ஏய், கண்டபடி உளராதடி. நான் உளரல, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நம்ம புது வீட்டுக்கு போயிடலாம். அந்த வீட்டு அட்ரஸ் கூட கோபிக்கு கொடுக்க வேண்டாம். அவருக்கு பிடிச்சவங்களோட அவர் சந்தோஷமா இருக்கட்டும். அறிவு கிட்ட பேசாத ராதிகா. அப்புறம் இதான் சாக்குன்னு உன்னை கை கழுவி விட்டுட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இருக்கட்டுமா, எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. நாம போயிடலாம். அப்போ டாடி நம்ம இனிமே பார்க்கவே மாட்டோமா? டாடி நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாரா? சொல்லுங்க மம்மி, டாடி நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா? அப்படியெல்லாம் இல்ல மையோ. உங்க அம்மா ஏதோ உளறிட்டு இருக்கா. யாரை பார்க்காம இருந்தாலும் உன் டாடியால உன்னை பார்க்காம இருக்க முடியாது. சொல்லு, உன்னை பார்க்காம இருக்க முடியாதுல்ல? வீட்ல சண்டை போட்டுட்டு போனதுல இருந்து டாடி ஒரு தடவை கூட எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. அவர் பண்ணனா என்ன? நீ பண்ண வேண்டியதானே? நீ ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசிருக்கலாம்ல. இந்த ஃபோன் பண்ணு, உன் டாடி ஓடி வருவாரு. இந்த என்ன பண்ற? அம்மா என்ன மயோ வச்சு பேசி அப்புறம் இங்க வரவைக்க பாக்குறியா? யாரு பேசினா என்ன? மாப்பிள்ள வந்தா போறாதா? மயோ நீ உள்ள போ, மம்மி வரேன். அவரு குடும்பத்தாளுங்க தான் அவர் பசங்களை வச்சு விளையாடுறாங்கன்னா என்னால அப்படி பண்ண முடியாது. இந்த பிரச்சனைக்கு இடையில நான் மயோவை கொண்டு வர மாட்டேன். அவளை பெத்தாப்பா விட்டுட்டு போனப்பவே அவளை நான் வளர்க்கலையா? அப்புறம் இவர் போனா மட்டும் நான் ஏன் கவலைப்படணும்? என் பொண்ணுக்கு அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.